ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சரி, கர்த்தர் நமக்கு செய்கிறாங்க. நம்ம சாமி, நம்ம ஏசப்பா, நம்ம ஆண்டவர் நமக்கு செய்கிறாங்க. சரி, கர்த்தர் தான் செய்வாங்க. மற்றவங்க நமக்கு யாராவது செய்வாங்களா? நம்ம நண்பர் செய்வாப்லையா? இல்லை நம்ம உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், இனஜன பந்துக்கள் யாவையும் நமக்கு எப்படி செய்வாங்க? ஏதாவது ஒன்று செஞ்சால் அப்படியே ஒரு நண்பர் ஒருவருக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்துட்டாருன்னு வைங்க, ஒரு நண்பர் கூட்டிகிட்டு போய் ஒரு டீ வாங்கி கொடுத்தாருன்னு வைங்க, ஒரு பட்சணை வாங்கி கொடுத்தாருன்னு வைங்க, ஒரு வேளை ஆகாரம் வாங்கி கொடுத்தாருன்னு வைங்க, இல்லை ஏதாவது 100 200 இல்லை ஒரு 50 ரூபா கடன் கொடுத்தாருன்னு வைங்க, அதை அவர் சொல்கிற வரல நீங்கள் தலையாடிக்கிட்டு இருந்தால் தான் சரி அப்படின்னு சொல்லி கம்முன்னு இருப்பார். எப்பயாவது சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த நண்பர்கிட்ட கொஞ்சம் கோபத்தை காமிச்சிட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? அந்த மனுஷனுக்கு சட்டை வாங்கி கொடுத்தேன், அந்த மனுஷனுக்கு டீ வாங்கி கொடுத்தேன், அந்த மனுஷனுக்கு நான் சோறு வாங்கி கொடுத்தேன், அந்த மனுஷனுக்கு 100 ரூபா 50 ரூபா காசு கொடுத்தேன், அந்த மனுஷனுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், அங்கே ஆட்சிட்டு போனேன், அந்த ஸ்வீட்டு கடையில் ஒரு இனிப்பு வாங்கி கொடுத்தேன், என் வீட்டுக்கு எப்போ அடிக்கடி வருவான், நான் சாப்பாடு போடுவேன், நல்லா சாப்பிடுவான், பாரு இந்த மாதிரி சொல்லிட்டான், இந்த மாதிரி செஞ்சிட்டான். குற்ற குறைகளை அள்ளி நம்மளை மேலே அப்படியே வச்சுருவாங்க. முடிஞ்சிச்சிங்களா எல்லாமே? இப்போ இந்த மாதிரி உள்ளவங்க எப்படி யாவையும் நமக்கு செய்வாங்க? கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். அவர் குறை சொல்ல மாட்டார். ஆண்டவர் நம்ம மேலே குற்றம் சுமத்த மாட்டார். ஆனாலும் நம்ம குற்றம் குறை நம்ம செஞ்சுட்டா நம்மளை மன்னிப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார், இந்த வழியில் நடப்பான்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதுதான் ஆண்டவர் செய்கிறது. ஆனால் மனுஷன் செய்கிறத பாருங்கள், ரொம்ப அன்பு கட்டுறாங்க, ரொம்ப நம்மளை சிநேகிக்கிறாங்க, நம்மளை ரொம்ப பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட நம்ம பழகினோம்னா மனுஷனுடைய அன்பெல்லாம் ஒன்றும் பணத்துக்காக நம்மள்கிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. பணம் கொடுக்கலன்னு வைங்க, நம்ம நட்பு அவ்வளோதான். காசு கேட்பாங்க 100 ரூபா கொடுங்கன்னு சொல்லி. ஏன்னா நம்மள்ட்ட முன்னாடி பார்த்துருவாங்க, 500 ரூபா 1000 ரூபா கையில் வச்சுருப்போம், பாக்கெட்டில் வச்சுருப்போம். பார்த்துட்டு கேட்பாங்க, கொடுக்கலன்னு வைங்க, அந்த மனுஷன் சரியில்லைங்கன்னுவாங்க. இப்படி தான் இன்றைக்கு உள்ள உலக நடைமுறை. இது தான். ஒரு டீ வாங்கி அந்த மனுஷனுக்கு கொடுத்துணுங்கிறதுனால ஒரு பஸ் ஸ்டாண்டில் கூட ஒரு கடை தெருவில் ஒரு மனுஷன் நம்மளை பார்த்துட்டாங்கன்னு வைங்க, உங்கள் நண்பரே உங்களை கண்டு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு மறைஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா டீ 10 ரூபா 15 ரூபா வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற இந்த நாட்களில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்தார்னு கர்த்தர் தான் சொல்லலாம், மனுஷனால் சொல்லவே முடியாது. ஏன்னா சொல்லிவிட்டு செஞ்சுட்டு சொல்லி காட்டுற மனுஷன். அப்படின்ட்டு உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மனுஷனெல்லாம் நம்ம நம்பவே கூடாது. அவங்க கொடுத்தாலும் வாங்கி நம்ம குடிக்கக்கூடாது. அப்படி டீ வேணாம், அந்த காசு வேணாம், அந்த பணமும் வேணும். ஆண்டவன் நம்புங்க. ஆண்டவருடைய மனுஷன்னு ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க, எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவர் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டு கர்த்தருடைய ஏவுதலினாலே உங்களுக்கு தேவையானதை செய்ய முடியாது அவர் அனுப்பி வைப்பார். நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம ஏதோ ஒன்று ஆசைப்படுறோன்னு வைங்களேன், ஒரு சரி சுத்தமாகவே காசு இல்லை, ரொம்ப எங்கேயாவது ஒரு ஊருக்கு போய்ட்டு களைப்பாக வரீங்க, ஒரு டீ சாப்பிட்ணும், ஒரு வடை சாப்பிட்ணும், இல்லை ஒரு வேளை ஒரு ஏதோ ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டா நல்லதாச்சே, ஒரு லெமன் சாதம் சாப்பிட்டா நல்லதாச்சே, உங்கள் மனசில் ரொம்ப பசியில், கடுமையான பசியில் ஒரு தாகமாக இருக்கும், தண்ணி குடிக்கலான்னு கூட தாகமாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப வறட்சான சூழ்நிலையில் நீங்கள் யோசிச்சுட்டே வருவீங்க. அதற்குண்டான காசு பணம் உங்கள் பாக்கெட்டில் இருக்காது. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுவோம் அந்த நேரம்? வேறு எதையும் நினைக்க மாட்டீங்க. ஏசப்பா, எனக்கு நல்ல பசியாக இருக்குது, நான் சாப்பிட்ணும், என்ன செய்வேன்னு தெரியலையே, பாக்கெட்டில் பைசா இல்லையே, வீடு போய் சேர்கிறதுக்கு ரொம்ப தூரம் ஆகிடுமே அப்படின்னு மனசில் நினச்சிட்டே வருவீங்க. சரி, ஒரு இடத்துல இறங்கி டீ சாப்பிட்லான்னு இறங்குனா அங்கே ஒரு மனுஷன் உங்களுக்கு அறிமுகம் ஆகும். உங்களை சாதனை பார்ப்பாங்க, பேசுவாங்க. நீங்கள் என்ன சபைக்கு போகிற பிள்ளையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்கன்னு சொல்லுவீங்க. நானும் கர்த்தருடைய பிள்ளை தாங்க. அப்போ ஒருவருக்கு ஒரு அறிமுகம் ஏற்படும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டீங்களா, என்ன முகம் ஒரு சோர்வாக இருக்குது, சாப்பிட்டீங்களா, இல்லைங்க, இல்லை சாப்பிடுங்க, புடிவாதம் பண்ணி நீங்கள் வேணான்னாலும் அந்த நேரத்தில் உங்களை புடிவாதம் பண்ணி அழைச்சிட்டு போய் உங்களுக்கு என்ன வேணுமோ செய்வாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வாங்க. அவங்க யார் தெரியுங்களா? உங்கள் மன விருப்பத்தை நீங்கள் பண்ண ஜெபத்தில் ஆண்டவர் கேட்டுருவாங்க.
ஒரு மனுஷனை அவர் கட்டளையிடுவாங்க. அந்த மனுஷன்தான் எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து உதவி செய்கிற மனுஷன். எந்த இடத்துக்கும் வருவாங்க. நீங்கள் ஒரு ஜெபத்தை பண்ணிட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் உண்மையுள்ள மனுஷனாக இருந்து கடவுளுக்கு ஒரு பிடிச்ச மனுஷனாக நீங்கள் மாறிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு ஒரு டீ குடிக்கணும்னு ஆசையாக இருந்தாலும் சரி தான். ஒரு 10 ரூபா காசு இல்லை, 5 ரூபா காசு இல்லை, ஒரு டீ சாப்பிட்ணும். ஐயோ ஒரு டீ சாப்பிட்டா நல்லதாச்சே, உங்கள் விருப்பம், மன விருப்பம் சொல்லும். காசு இருக்காது. அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் உங்களுக்கு வருவார் பாருங்க. ஒரு டீயை வாங்கி கொடுக்குறது இல்லாமல் ஒரு வடையும் வாங்கி கொடுத்து, உங்களுக்கு தண்ணி பாட்டிலும் வாங்கி கொடுத்து, உங்களை விசாரித்து உங்களை அகமகிழ பண்ணி, சரிங்கய்யா நன்றி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை தட்டி கொடுத்து அனுப்புகிற ஒரு மனுஷனை கடவுள் அந்த நேரம் அனுப்புவாங்க. ஏசப்பா அந்த நேரம் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் என்னுடைய லைஃப்பில் அது நடந்திருக்கு. ஒரே ஒரு டீக்காக சாப்பிட்லான்னு சொல்லி காசு இல்லாத பொழுது போகிற பொழுது டீ கடையில் நின்று டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஐயா வாங்க ஒரு டீ குடிச்சிட்டு போங்க, அதோடு சேர்த்து ஒரு வடையும் நம்மளுக்கு வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு அது மாதிரி செஞ்சுருக்காங்க. அநேக நாள் கையில் சுத்தமாக ரூபா இல்லாத போது, ஒரு ரூபா கூட காசு இல்லாத பொழுது கர்த்தர் அப்படியேப்பட்ட மனிதர்களை அவர் எழுப்பி கொண்டு வருவாருங்க. எங்கேருந்தும் கொண்டு வருவாருங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர், வல்லமையுள்ள ஆண்டவர், பூமி முழுவதிலும் உலாவி கொண்டு இருக்கிற ஆண்டவர். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார். உங்கள் ஆசை என்ன, உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் ஏக்கம் என்ன, எல்லாத்தையுமே ஏசப்பட்ட சொல்லுங்கள். நீங்கள் ஜெபிங்க, நீங்கள் வேண்டுங்க. உங்களுக்கு செய்ய ஆட்களை உங்களுக்கு அனுப்புவார். நீங்கள் எந்த காரியத்தில் வாஞ்சியாக இருக்கீங்க, ஆத்துமா தான் இதை செய்யணும், இந்த பூமியில் வாழுகிற வரையில் நம்ம சாவுறதுக்குள்ளே ஆத்துமா தான் செய்யணும்னு விரும்புகிறீங்களா? ஏசப்பட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்களோட கூட ஒரு நபரை சேர்ப்பார் ஆத்துமாதை செய்ய, ஊழியம் செய்ய. ஜெபம் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாத்தான் ஒரு அதை தடையை கொண்டு வரான், சோர்வாக இருக்குது, பலவீனமாக இருக்குது, தூக்கம்தான் வருது, பைபிள் வசனம் படிக்க முடியல, பாடம் இல்லை, முழங்காலில் நிற்க முடியல, உங்களுக்கு இதாக இருக்குது, சோர்வாக இருக்குதா? ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பட்ட இதெல்லாம் சொல்லுங்கள், என்னென்ன இருக்குது அதெல்லாம் சொல்லுங்கள். யாவையும் செய்து முடிப்பார் அவர். இன்றைக்கி என்ன சாப்பாடு வேணும் உங்களுக்கு? சிக்கன் வேணுமா, மட்டன் வேணுமா, ஒரு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ள மகன், தாவீது ஐயா போல், மோசே ஐயா போல் பிரியமுள்ள மகனாக நீங்கள் இருந்து கேட்கணும். கேட்டிங்கன்னா உடனே ஒரு மனுஷனை அவர் அனுப்புவாருங்க. உங்களுக்கு கட்டாயம் வாங்கி கொடுப்பாங்க. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை விசாரித்து எத்தனை பேர் அத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்து உங்களை அனுப்புவாங்க. இது உண்மை. நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்கணும்? நம்ம சண்டை போட்டுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் அடிதடி சண்டையில் எல்லாம் கலந்துக்கிட்டு அக்கிரமணியம் பேசிக்கிட்டு வெத்தலை பாக்கு பீடி சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு கள்ளு சாரையை பிடிச்சிக்கிட்டு எல்லா பாவப்படி நம்ம மேலே வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டார். நம்ம ஆண்டவருக்கு பிரியமுள்ள மகனாக இருக்கணும். இருந்து ஏசப்பட்ட கேட்டோம் ஜெபம் பண்ணணும்னு வைக்கலாம், எங்கேருந்தோ ஒரு நபரை என்ன பண்ணுவார் ஆண்டவர் அனுப்பி வைப்பாருங்க. அவர் நல்ல தகப்பன். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார். அவரை நம்புங்கள், நன்மை அநேகம் கடந்து வரும். ஆமென். அல்லேலூயா.